ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போல்லாம் நம்ம வெளியே போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்றோம். ஈஸியாக எல்லா இடத்துலையுமே நமக்கு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் கிடைக்குது. அதனால நம்ம சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற பழக்கமே இல்லை. முன்னாடி பார்த்திங்கன்னா வெளியில் போகணுன்னா கூட சாப்பாடு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். எல்லா இடத்துலையும் ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது. அப்படி வெளியே போகும்பொழுது எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சட்னி தாங்க இது. இந்த சட்னி ரூம் டெம்பரேச்சர்லேயே 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த காரசாரமான சட்னியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்க்கிறோம். நல்லெண்ணெயில் மட்டும்தான் இந்த சட்னியை நம்ம செய்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது பொருட்கள் சீக்கிரமாகவே கெட்டு போகாது. அதனால தான் தாராளமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 50 ml இருக்கும். இந்த எண்ணெயில் நல்ல நமக்கு தேவையான அளவு மிளகாயை வறுத்தெடுக்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி 20 மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாயை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் எவ்வளவு காரமாக இருக்குது, நீங்கள் எவ்வளவு காரம் சாப்பிடுவீங்க, எந்த அளவு நீங்கள் தக்காளி வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ஓரளவு காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளிக்கு நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற குண்டு மிளகாய் 3 இல்லை 4 சேர்த்துக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். அதே தான் வெங்காயத்துக்கும் எத்தனை தக்காளி எத்தனை வெங்காயம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் இல்லாத பட்சத்தில் தனி மிளகாய் தூள் சேர்த்து செய்யலாம். ஆனால் தனி மிளகாய் தூள் எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது போல் செய்யும் பொழுது கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த கலரில் மிளகாய் வறுபட்ட பிறகு அதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுருங்க. இப்போது இதே எண்ணெயில் வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்க்குறேன். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நிறைய தேவைப்படாது. தக்காளி தான் நிறைய அளவில் நம்ம சேர்ப்போம். ஜஸ்ட்டு வெங்காயம் ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் செவக்க வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதக்கும் பொழுதே தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துருங்க. வெங்காயத்தில் அந்த ஈரப்பசையெல்லாம் போய் நல்லா சுருங்கி வதங்கி வரணும். நல்லா வதக்குனா தான் சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம், எண்ணெய் தாராளமாக சேர்த்தா தான் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லைன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 3 மடங்கு அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் எடுத்தால் 3 பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி. எப்பொழுதுமே வெங்காயத்தை விட தக்காளியோட மடங்கு பார்த்திங்கன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். அதே சமயத்தில் நல்ல தக்காளியாக இருக்கணும். சில தக்காளிலாம் நல்லா இருக்காது. அது மாதிரி தக்காளி சேர்த்து நீங்கள் சட்னி செஞ்சிட்டிங்கன்னா சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா தக்காளி அந்த ஆவிலேயே நல்லா வெந்து வரும். சப்போஸ் அது வெந்தது உங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா திரும்பவும் கலந்து விட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி வைங்க. இதே போல் தக்காளி நல்லா சுருங்கி அதோட தோல் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கரண்டி வச்சு நம்ம மசிச்சா அப்படியே மசினோம். அந்த அளவு வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த சட்னி சொல்கிறதுக்கு வேணால் டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் நம்ம செய்யும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்லாம் ரெடி ஆகிடும். இதே போல் நம்ம மசிக்கும் பொழுது நல்லா மசிஞ்சு வரணும். இது ஒரு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணி சுருங்கணும், நமக்கு சட்னி நல்லா கெட்டியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. இது நல்லா அப்படியே அந்த தண்ணியெல்லாம் சுருங்கி தக்காளி இதுலேயே டோட்டலாக நமக்கு வெந்து வந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் ஆற விட்டுடுறேன். நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால இந்த ரெசிப்பியை நல்லா ஆற வச்சிடலாம். எப்பொழுதுமே மிக்ஸி ஜாரில் அரைக்கும்பொழுது சூடாக சேர்த்து அரைச்சிடாதீங்க. வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, பிகினர்ஸ் சில சமயம் அவசரத்துக்கு சூடு இருக்கும் போதே கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவாங்க. அதனால தான் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட்டு மிளகாயை சேர்த்து தண்ணி விடாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆறின தக்காளியை இதில் சேர்க்கணும். தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு சட்னி கெட்டியாக வேணும்னா இதில் துளி கூட தண்ணி சேர்க்கவே வேணாம். இல்லை கொஞ்சம் இலகலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. சில தக்காளி நல்லா ஜூஸியாக இருக்கும், அப்போ இலகலாக நமக்கு இது போல் கிடைக்கும். சில தக்காளி ட்ரையாக இருக்கும், அப்போ அரைக்கும்பொழுது இந்தளவு இலகலாக இருக்காது. இது போல் ஒரு விழுதில் கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். திரும்பவும் நான் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடேறட்டும். தாளிப்புக்கு கடுகு மட்டும்தான், இதில் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை எதுவுமே சேர்க்க வேணாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு ஃபுல்லாக பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்ச விழுதை இதில் எடுத்து சேருங்க, இல்லைன்னா சடன்னு வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ விழுது சேர்க்கும் பொழுது பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு பதத்தில் இருக்குது. ரொம்ப மையவும் இல்லை, ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லை, இது போல் ஒரு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் சட்னி நம்ம தொட்டு சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கெல்லாமும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அடைக்கெல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. காரசாரமாக ஒரு சட்னி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னியை செஞ்சு வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட இந்த சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இல்லை தக்காளி விலை குறைவாக கிடைக்கிற சமயத்தில் வாங்கி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு காலையில் இட்லி ஊற்றிட்டு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஏன் தட்டு போட்டு மூடணும்னு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் இது அப்படியே கொப்பளித்து தெளிக்க ஆரம்பிக்கும் வெளியில். நீங்கள் தட்டு போட்டு மூடாமல் விட்டிங்கன்னா ஸ்டவ் வெளியெல்லாம் தெரிச்சிடும். அதனால் தட்டு போட்டு மூடி வச்சுருந்திங்கன்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இது போல் மேலே எண்ணெய் நல்லா நமக்கு பிரிஞ்சு வரும். இதுதான் ஒரு கரெக்டான பதம். இது போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்படலைன்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஆனால் தாராளமாக நம்ம எண்ணெய் விட்டு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லெண்ணெய் விட்டு செய்கிறது தான் நல்லது. திரும்பவும் நம்ம கலந்து விட்டால் அது எல்லாமே உள்ளே இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஆறின பிறகு திரும்பவும் நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற வச்சுட்டேன். இது போல் ஃபுல்லாக ஆறின பிறகு நீங்கள் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூடாகவே நீங்கள் எடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். இந்த சட்னி ஆறின பிறகு எந்த பதத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சுவையான ஒரு சட்னி தாங்க இந்த சட்னி. நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, அந்தந்த டைமுக்கு செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது போல் ஒரு பதத்தில் செய்யும் பொழுது சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே லைட்டாக நம்ம நல்லெண்ணெய் இது போல் ஊற்றிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த நல்லெண்ணெயை காய்ச்சியும் ஊற்றலாம், காய்ச்சாமலையும் நீங்கள் அப்படியே கூட நல்லெண்ணெய் மேலே ஊற்றி வச்சிடலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.